ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரசப்பொடி தாங்க. ஒரு அடிப்பொலியான ரசப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனது. இதில் வந்துட்டு நான் 1/2 டம்ளர் மல்லி போட்டிருக்கேங்க. ஸ்பூன் கணக்குக்கு வந்துட்டு 8 ஸ்பூன் வருங்க. இது மட்டும்தான் 8 ஸ்பூனுங்க, மற்றதெல்லாம் 4 ஸ்பூனுங்க. வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதை வறுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடயே வந்துட்டு 1/4 டம்ளர் சீரகம், அதாவது வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் சீரகம் போட்டு வறுத்துக்கோங்க. அந்த சூட்டில் வறுத்தா போதுங்க, இல்லைன்னா கருகிரும். அது கூடவே வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் 1/4 டம்ளர் மிளகு போட்டு அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வறுக்கணுங்க. வறுபட்டதும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது கூடவே வந்துட்டு ஒரு 10 போல் கருவேப்பிலை இலையை வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 10 போதுங்க. போட்டு நல்லா வறுத்து எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இது கூடவே வந்துட்டு நம்ம இன்றைக்கி என்ன சேர்க்க போகிறோம்னா பருப்பு வகைகள் வந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, ஒரு 1/4 டம்ளர் கடலைப்பருப்புங்க. இது வந்து ஸ்பூன் கணக்குக்கு ரெண்டுமே 4 ஸ்பூன் வருங்க. போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அந்த பருப்பு வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் வந்துட்டு கரிஞ்சிருங்க. ஸோ லோவில் வச்சு நல்லா அந்த பருப்போட வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஒரு 8 வரமிளகா எடுத்துருக்குங்க. அதை போட்டு ஒரு 2 கொஞ்சம் நேரம் வறுத்திங்கன்னா போதுங்க. அந்த சூட்லேயே வறுபட்டால் போதுங்க. இப்போ வந்துட்டு இதையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் பெருங்காயம், 2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. கலருக்காக தாங்க. நீங்கள் வேணாலும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அரைச்சி எடுத்திங்கன்னா நம்மளோட அடிப்போலியான ரசப்பொடி ரெடி ஆயிருங்க. இது 1 ஸ்பூன் போட்டாலே போதுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.